பில்லு போட்டு கொண்டு வரேன்னு போனாரு, ஆளையே காணமே. கூட போன சக்தியையும் காணோம். எவ்வளோ நேரம் ஆக்குறாவம்மா. ஏம்மா இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டர் பில்லு. அதனால பொறுமையா பார்த்து தான் போட்டு தருவாங்க. ஜிஎஸ்டி அது இதுன்னு ஆட் பண்ணுவாவல்ல. நகை கடைக்குன்னு வந்துட்டாலே லேட்டா தான் ஆகும். ஏட்டி அஞ்சலி, அந்த இருக்கு பாரு ஒரு நெக்லேஸ், நல்லா இருக்கு பாத்தியா? எந்த நெக்லேஸ் ஆச்சியோ? மேல பாரும்டி. அண்ணா 3வது வரிசையில 1 2 3 4வது நெக்லேஸ் டி, நல்லா இருக்கு பாரு. ஆச்சியோ அது நெக்லேஸ் இல்ல, சோக்கர். சோக்கரா? நல்லா இருக்குவே. நம்ம திருக்காணிக்கெல்லாம் போட்ட அம்சமா இருக்கும். உனக்கு திருக்காணி மட்டும் தான் பேத்தியோ? அப்ப நாங்களாம் யாரு? அதானே, எப்ப பார்த்தாலும் திருக்காணி திருக்காணிங்க. ஏம்மா உனக்கு மவ பிள்ளைகளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? மவனுக்கு பிள்ளை மட்டும்தான் உனக்கு பேத்தின்னு. ஏ அம்மா, ஆட்டாலும் மவனும் என்ன வரத்துக்கு வாராளுவோ. நீயும் பேத்தி தானே மக்களே. யாரு இல்லன்னா நீ பக்கத்துல இருக்க, அவ தூரமா இருக்காளேன்னு அவ பேர சொன்னேன். இது ஒரு குத்தமா போச்சு. அப்புறம் என்ன ஆச்சியோ? பக்கத்துலயே நான் இருக்கேன், நீ எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எங்கேயோ இருக்க திருக்காணி பிராணத்தையே பாடிட்டு இருந்தனா அப்ப எனக்கு கோபம் தானே வரும். கோபப்படாதம் டீ, கோபப்படாத. உனக்கும் நல்லா இருக்கும். அந்த கடைக்காரர் வந்தார்னா வாங்கி போடு, அம்சமா இருக்கும் டீ. உடனே இப்படிலாம் மழுப்பாத. அட கழுத, மழுப்பலாம் இல்லம் டீ. எனக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான். ஒரு கண்ணுல நெய்யும் ஒரு கண்ணுல எண்ணெயுமா ஊத்திட்டு பாக்கேன். இப்படி நினைக்காவளேம்மா. என் மனசுக்குள்ள இருக்க மனக்குமரலை யாருக்கிட்ட போய் சொல்ல? இந்நேரம் நம்ம திருக்காணிக்கு பேசி முடிச்சிருந்தோம்னா வீடு எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்கும். என் பேத்தியும் சந்தோஷமா இருந்திருப்பா. ஓம் அவனும் ராசா கணக்க இருந்திருப்பான். எல்லாத்துலயும் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாளுவலே. என் பேத்தி அங்க என்ன நிலைமையில இருக்காளோ. ஆச்சி, உனக்கு இங்க நடந்தது ஒண்ணும் தெரியாது, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்னம்டி தெரியாது? என்ன தெரியாது எனக்கு? எல்லாம் தெரியும். என் மவங்காரே எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏய் அம்மா, முடிஞ்சு போன விஷயத்த பேசாத. நம்ம என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம்? சும்மா என்னத்தையாவது பேசணும்னு பேசி மனசு வெப்ராளத்தை கலப்பாத. நீ அம்மா இப்படி கத்துற? கடையில எல்லாம் நம்மளதான் பாக்குதுவோ. பின்ன என்ன அஞ்சலி பண்ண சொல்ற? என்ன நடக்கணுங்கிறது நம்ம கையிலயா இருக்கு? சும்மா பேசி பேசி மனசு வேசதையே கலப்புறா. ஆச்சி மனசுல இருக்க கஷ்டத்தை தானே சொல்லிச்சு, வேற யார்கிட்டமா போய் சொல்லும்? வீடுமா. உங்க ஆச்சிக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டோம் டி, திருக்காணி பேச்சை எடுக்காத, அதை விடு அதை விடுன்னு. எங்கிட்டு போனாலும் ஒரே திருக்காணி புராணத்தையே பாடிட்டு இருக்கா. அப்ப கோவம் வருமா வராதா? நீயே சொல்லு அஞ்சலி. அம்மையும் அவளும் நல்லா குசு குசுன்னு பேசுவாளுவோ, நம்ம கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டாளுவோ. ஏம்மா, நீயே ஆச்சி மாதிரிதாம இருந்த, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர. அதே மாதிரி உங்க அம்மையும் மாறு விடு. மேடம் பில் போட்டுட்டு இருக்காங்க, வேற ஏதாவது கலெக்ஷன் பாக்குறீங்களா? பில் போட ரொம்ப லேட் ஆகுதே. புதுசா ஆர்பிஐல இருந்து ரூல்ஸ் எல்லாம் விடுறாவ. நகைக்குள்ள பில் இருந்தாதான் பேங்க்ல எல்லாம் போய் அடகு வைக்க முடியுமா. பின்னாடி உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது பாத்தீங்களா? நம்ம கடையில நகை எடுத்தா எல்லாம் ப்ராப்பரா தந்துருவோம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நகை எங்கேயும் மிஸ் ஆனாலும் திருடு போயிட்டாலும் நீங்க இந்த பில்லை வச்சு எங்ககிட்டயே அதை காட்டி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எங்களால நாங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. அந்த செகண்ட் ரோல ஒரு பெரிய சோக்கர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து காட்டுங்க. இதுவா மேடம்? நல்லா இருக்கே. ஆமா ஆமா, எங்க ஆச்சிட்ட கொடுங்க. ஆச்சி வச்சு பாரு எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்தாங்கம்மா. நல்லா இருக்கே. கழுத்துக்கு ஒண்ணு போட்டாலும் நிறைஞ்சாப்புல இருக்கும். டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு பாத்தியா அஞ்சலி? இப்ப வந்திருக்க புது டிசைன் மேடம். ஏட்டி அஞ்சலி, உனக்கு வச்சு பாப்பையா? எனக்கு தந்திருக்க. நீ வச்சு பாராச்சி, நீ தானே நல்லா இருக்குன்னு. இது எத்தனை பவுனு? இது கரெக்டா 10 பவுனு. 10 பவுன் மாதிரியே தெரியல, நல்ல 20-25 பவுன் மாதிரி இருக்கு. என் பேத்திக்கு ஒன்னு எடுத்து காட்டி. இந்தாங்க மேடம், இது நியூ டிசைன், இதை ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ பெருசு, சிம்பிளா போட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ஒட்டி, நிறைஞ்சாப்புல இருக்கு. கூடி நான் போட்டு பார்க்கேன். அட அட, என்ன வெயிட்டா இருக்கு. ஆச்சி, ஏற்கனவே கால் வலி மூட்டி வலிங்கிற, இதுல நீ இவ்வளோ பெரிய சோக்கரை எடுத்து மாட்டிக்கிட்டு கழுத்து வலி வந்துட போகுது. அத வையாச்சி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. ஏமா, எனக்கு இந்த செட் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குடி. உனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு பேத்தியோ.
ஆச்சி நீ ஐஸ் வைக்காத. ஆமா உன் முவரையில வைக்கிறாவ ஐஸ. உண்மைக்குமே நல்லா இருக்கு ஊட்டி. எங்க அம்மாக்கு ஒரு செட் எடுத்து காட்டுங்க. ஏன் அஞ்சலி, எனக்கெல்லாம் வேண்டாம். நான் போடக்கூடிய வயசா? ஏம்மா போட்டு பாருமா. இந்தாங்க மேடம், இந்த செட்டு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ எனக்கெல்லாம் வேணாம். என் பிள்ளைக்கு கொடுங்க, போட்டு பாப்பா. ட்ரை பண்ணுங்க மேடம், ட்ரை பண்ணாதான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். ஏட்டி வடிவு வாங்கி போட்டு பாரு சும்மா. நகை கடைக்கு வந்தாதான் இந்த மாதிரி புதுசு புதுசா நெக்லேஸ் செயின் எல்லாம் போட்டு பார்க்க முடியும். தங்க சாமான வேண்டாங்க கூடாது, வாங்கி போட்டு பாரு. பிடிச்சிருந்தா உன் மவங்காரங்கிட்ட கேளு, வாங்கி தருவான். ஆமா, நான் நகை எடுக்க வயசுல தானே இருக்கேன். எம்மா ரொம்ப அழகா இருக்க. நகை எடுக்கிறதுக்குலாம் ஏது மேடம் வயசு? பாத்தீங்களா, இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அட தம்பி போங்க, நீங்க வேற. என்கிட்ட இருக்க நகையே பூரா என் மவளுக்கும் மருமவளுக்கு தான் தூக்கி கொடுக்க போறேன். இப்ப அந்த நகை மேல இருக்க ஆசையெல்லாம் போயிருச்சு. அந்த டிசைன் காட்டுங்க. இத பாராச்சியோ, நல்ல செயின் செயினா வந்திருக்கு. இங்க என்ன நடக்கு? இந்த இது டிசைன் நல்லா காட்டுங்க. அதுதான். மூணாவது டிசைன் row ல காட்டுமா? நகை எடுங்க. இத காட்டுங்க. அதுதானே மேடம்? ரெண்டாவது ரோ பாருங்க. அது கிட்ட இருக்கு. அந்த மூணாவது கீழே இருக்க row டிசைனை காட்டுங்க, அது நல்லா இருக்கு. நெக்லஸ் செட். ரெட்டை செயின் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. அவளுக்கு சொல்றதை கேட்காதீங்க தம்பி. அந்த செட் பெரிய அது ஆளுக்கு எடுத்து கொடுங்க, கொடுங்க, தம்பி. கொடுங்க. எடுத்து கொடுங்க. ஒரு நிமிஷமா பொறுங்க பொறுங்க, எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா கேளுங்க, நான் எடுத்து காட்டுறேன். முதல்ல எனக்கு பிரேஸ்லெட் டிசைன் காட்டிருங்க. ஐயா எனக்கு முதல்ல காட்டிருங்க. தங்கத்துல வாட்ச் இருக்காமே, அத காட்டுங்க பாப்போம். ரெட்டை விட சங்கிலி கேட்டன்ல, அது இந்தாதான் தொங்கிட்டு இருக்கு. முதல்ல அதை எடுத்து காட்டுங்க. அட கடவுளே, பாவம் அந்த கடைக்காரரு. இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க எல்லாம் இங்க இருந்தாங்க, வேலையும் வேணாம் கடையும் வேணாம் இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் காட்டுனீங்கல்ல, அந்த டிசைன் சரியில்லை, வேற காட்டுங்களேன். ஏ அஞ்சலி, என்னடி நடக்குது இங்க? வா சக்தி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் கழுத்துல போட்டிருக்க சோக்கரை பாரு, சூப்பரா இருக்குல்ல இந்த டிசைன். இந்த கடைக்கு வந்த நியூ மாடலாம், இப்பதான் லான்ச் ஆயிருக்கான். எப்படிடா இருக்கு? கீழே ஆரமும் நியூ மாடல்டா. நகையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன இது 3 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ எடுத்து மாட்டிட்டு இருக்கீங்க? போல சக்தி, உனக்கு எப்பயுமே காமெடி தான். இது 1 கிலோலாம் வராது. மிஞ்சி மிஞ்சி போனா நான் போட்டிருக்கிறது 100 பவுன் வரும். நான் போட்டிருக்கிறது ஒரு 50 பவுன் தான்ப்பா வரும். டேய் என்னையெல்லாம் முறைக்காத. நான் போட்டிருக்கிறது எப்படி ஒரு 70 பவுன் தான் வரும். பாட்டிமா வாட்ச் கேட்டீங்களே? நானும் இதை தானே சொன்னேன். கொஞ்சம் விட்டா என்னையவே குழப்புவாங்க. சரி சரி, எல்லாத்தையும் கழட்டி வைங்க. பில்லுலாம் போட்டாச்சு, வாங்க கிளம்புவோம். டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், புதுசு புதுசா நிறைய டிசைன்லாம் வந்திருக்கான். கொஞ்சம் பார்த்துட்டு வரோம்டா. ஏ அஞ்சலி, நீலாம் ஒரு நல்ல அம்மாவா? உன் பிள்ளை அழுதுட்டு இருக்கு, அப்பா பாவம். அவளை சமாதானப்படுத்தி இப்ப தூங்கவே வச்சுட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைல்ல? ஐயையோ, சோப்பி குட்டி அளவா செஞ்சா இங்க தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. அவ கடைக்குள்ள வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுத்து தூங்க வச்சிருக்கு. ஏய் உடனே ரொம்ப பேசாதண்ணே. நகை கடைக்கெல்லாம் என்ன டெய்லியே வரோம், எப்பவாச்சும் வரும்போது 1-2 டிசைன் எடுத்து மாட்டி பாக்குறோம். ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. பாட்டியம்மா, நீங்க வாட்ச் கேட்டீங்கல்ல, அது மேலதான் இருக்கும், போய் பாருங்க, உங்களுக்கு டிசைன் எடுத்து காட்டுவாங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, வாட்ச்லாம் இப்ப வாங்க போறது இல்ல. பாட்டி சும்மா பாக்குறதுக்காக கேட்டிருப்பாங்க. பரவாயில்ல தம்பி, எடுக்கணும்லாம் அவசியம் இல்ல, சும்மா பார்த்துட்டு போயிட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிழிஞ்சது இவர் வேற. இப்ப வாட்ச்லாம் பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்துக்கிறோம். ஆச்சு வா போவோம். வேற ஏதாச்சும் டிசைன் பாக்குறீங்களா? இவங்களே விட்டுட்டு வந்தாலும் அவரு விட மாட்டாரு போல. எம்மா டைம் ஆயிட்டு இருக்கு. வாரம்ல பொறு, அடுத்தாப்புல வரையில பாக்குறோம். ஐயா ஏன் அவன் காலைல வெந்நிய ஊத்துனா மாதிரி தான் வராத வருது வாரான். சரி சரி, இந்தாங்க, இது சேர்ந்து இருந்து வாங்கிக்கோங்க. மனசுல நம்ம குலச்சாமிய வேண்டிட்டு வாங்கிக்கோ சக்தி. இந்தாங்க, எப்பவும் இத மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும், என்னோட வாழ்த்துக்கள். அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க. கண்டிப்பா. இந்தாங்கம்மா, பேக் வாங்கிக்கோங்க. பில் எல்லாம் இது உள்ளேயே இருக்கு. 3 லட்சத்துக்கு நகை எடுத்திருக்கோம், ஒரே ஒரு கேன் பேக் தான் தருவீங்களா? அதானே, நல்ல டிராவல் பேக்க தாங்க. ட்ராலி எல்லாம் குடோன்ல இருக்கு மேடம், நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இப்ப இன்னொரு ஹேண்ட் பேக் வேணா தரவா? ஆட்டும், அப்ப இன்னொரு பேக்க கூடுங்க.
இந்தாங்க பாட்டிமா, வாங்கிக்கோங்க. என் சேலைக்கு ஏத்தாப்புல இருக்கே. ஏன் அஞ்சலி, இதை நான் வச்சுக்கிறேன். ஆச்சி, எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும், அது தாயே. ஐயோ, இவங்க இன்னைக்குள்ள வரமாட்டாங்க போலயே. அப்பா உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆட்டும், சேலைக்கு மேட்சாப்புல இருக்கேன்னு பார்த்தேன். இந்தா வச்சுக்க. சரிங்க அண்ணே, அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்கம்மா. சக்தி, ரிங்க கொடுடா, இதுல வச்சுக்கிறேன். இந்த அஞ்சலி உள்ள வை. காருங்க, இரிட்டேஷன்ல இல்லலமா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நல்ல ஜில்லுன்னு தான் இருக்கு. ஓகே, ஒரு அரை மணி நேரம் இப்படியே தான் இருக்கணும். இன்னும் ½ hour ஆகுமா? ஆமா, நான் போட்டிருக்க மாஸ்க் நல்லா காயணும். சரிக்கா. லட்சுமி அக்கா, எம்மாடி இங்க பாருங்க. காரு கலக்குறியே. வாங்க சின்ன பொண்ணக்கா, அம்மா பின்னாடி நிக்கிறாங்க. காருண்யா, ஃபேஸ் பேக் போட்டிருக்கிறதுனால பேசக்கூடாதுமா, மூஞ்சில சுருக்க விழும். சரிக்கா, பேசல. அம்மா பின்னாடி நிக்கிறாங்கக்கா. நாங்க எங்க உங்க அம்மாவை பக்கம் வந்தோம், உனைய பக்கம் தான் வந்தோம். அக்கா, பேக் போட்டிருக்கிறதுனால பேசக்கூடாது. சரிடே, பேசலாம் வேண்டாம். நாங்க சும்மா இப்படி நின்று வேடிக்கை பார்க்கோம். ஐயோ, இவங்க வேற டிஸ்டர்ப் பண்ணா ஒழுங்காவே வேலை செய்ய முடியாதே. எங்க போனாலும் இப்படியே தான் தொல்லை பண்றாங்க. இதுக்குதான் யாரனாலும் பார்லருக்கே கூப்பிட்டுறது. ஏக்கா, மிச்சம் மீதி இருந்தா எங்க மூஞ்சிக்கு போட்டு விடுவீங்களா? போச்சுடா, இது வேறயா? ஏக்கா அப்ப என் மூஞ்சுக்கும் போட்டு விடுங்கக்கா. சாரி மேடம், மிச்சம் மீதிலாம் வராது. ஃபுல்லா ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கோல்டன் ஃபேஷியலா? டப்பாலாம் அழகழகா அடுக்கி வச்சிருக்காவல. பாத்தியக்கா, சரியான திமிர் பிடிச்சவா. கொஞ்சோண்டி எடுத்து நம்ம மூஞ்சில ராவணாதான் என்ன. விடு சின்ன பொண்ணு, ஃபேஷியல் பண்ற கிட் இந்த இருக்கு பாரு, டப்பா டப்பாவா. அதான் ஆட்டைய போட்டுருவோம். வியானா 4 முடி கண்டுபிடிச்சிருவா. நிறைய இருக்குல்ல, அதுல 2 டப்பா சுட்டா ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணு. அப்படிங்கிறீங்களோ? சரி, அப்ப மெதுவா 2 நவுட்டுங்க. அக்கா அக்கா, அத்தாடி, நான் இல்ல அக்கா, அதெல்லாம் தொடாம பாருங்க, எனக்கு அப்புறம் குழம்பும். தூ தூ தூ, இதுக்குதானா? நானும் எடுக்கதான் கண்டுபிடிச்சிட்டாலும் பயந்துட்டேன். என்னாச்சு 4 முடி? எடுத்தா கண்டுபிடிச்சிருவாட்டி. வா, கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஆமா, ஃபேஷியல் பண்றதையாவது பார்த்துட்டு போவோம். போச்சு, 2 பேரும் இங்கேயே டேரா போட்டாங்களே. நல்லா பண்றீங்களே. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? பியூட்டிஷியன் கோர்ஸ்ல எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. இந்த டப்பால இருக்க கிரீம் எடுத்து அங்கிட்டு ஒரு ராவு இங்கிட்டு ஒரு ராவு, அப்புறம் மேலையும் கீழையும் கழுத்துலயும் தேய்க்கிறீங்க. இதுக்கெல்லாம் கோர்ஸ் போணுமோ? ஃபன்னி. சின்ன பொண்ணு, இதெல்லாம் நானே பண்ணிடுவோம் டி. சரி போதும், வாயிலேயே வடை சுடாதீங்க. அக்கா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, அப்புறம் என் ஒர்க்க பண்ண முடியாது. நீ உன் வேலையை பாருமா, நான் செவனையில தான் உட்கார்ந்துருக்கேன். அசிங்கப்பட்டால் 4 முடி. தூர போ சின்ன பொண்ணு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? ஆமாட்டி, தேவைதான். சும்மா இருந்தவள ஃபேஷியல் பண்றவன் நீ தானே இழுத்துட்டு வந்த. சரி 4 முடி, நமக்குள்ள இதெல்லாம் சகஜம், கோவப்படாதீங்க. என்ன காருண்யா, உன் மாப்பிள்ளை வீட்டுல நிச்சயப்பட்டுலாம் எடுக்க போனாவளா? பட்டுலாம் எடுத்துட்டு வந்தாச்சா எப்படி? பிளவுஸ்லாம் எங்க தைக்க கொடுக்குறீங்களோ? என்கிட்ட கொடுக்கலாம், பக்கத்திலேயே தான் இருக்கேன். கடகடன்னு தச்சு தந்துருவேன். வடிவக்கா கிட்ட வேணா சொல்லி பாரு. என்ன நான் சொல்றது? என்ன பேசவே மாட்டுக்கா? தூங்கிட்டா 4 முடி. தூங்கிட்டாளா? அப்ப நான் இவ்வளவு நேரம் தனியாவே பேசிட்டு இருந்தேன். மறுபடியும் அசிங்கப்பட்டால் 4 முடி. அடி வாங்கி செத்துறாதட்டி. சும்மா தான் கீதாக்கா, எங்க போறீங்க? நான் என் வீட்டுக்கே போறேம்மா, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. என் 4 முடி, நானும் வாரேன். விட்டுட்டு போறத பாரு. சரி, அப்ப நானும் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கக்கா. என்னம்மா சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இருக்கட்டும், எங்க வீட்டு பிள்ளைக்கு நல்லா போட்டு விடுங்க. நாளா கழிச்சு நிச்சயதார்த்தத்துல பார்க்கும்போது மூஞ்சி பலான்னு இருக்கணும். இருக்கும்க்கா, நீங்க கிளம்புங்க. ஒரு வழியா 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஷப்பா, ரொம்ப நல்லது. இவங்களெல்லாம் எப்படிதான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்களோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.